தொடர்கிறது. எங்களை எதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கீங்க? உங்க எல்லாரும் கூடயும் விளையாடத்தா. உங்களுக்கு என்ன விளையாட்டுலாம் தெரியும்? சொல்லுங்க. எலியும் பூச்சி விளையாட்டு உங்களுக்கு தெரியுமா? இல்ல. நான் சொல்லி தரேன். எலி குஞ்சுகளை சிரிக்க வச்சு நல்லா சந்தோஷப்படுத்தி அதுகளை கொன்னு திங்கிற விளையாட்டு தான் அது. சூரிய அஸ்தமனம் வரைக்கும் எனக்கு சாப்பிடுற பழக்கம் இல்ல. சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு எனக்கு பசி அதிகமாயிரும். அப்போ எலி மாதிரி இருக்க உங்க ஒவ்வொருத்தரையும் நான் ஆகாரமாக்கிக்குவேன். சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நான் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன். சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அப்போ விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? அப்போ எங்களை கொல்றதுக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, கொன்னு திங்கிறதுக்கு. உங்கள முதல்ல யாரு என்னோட பசிக்கு இரையாக போறீங்க? அவசரப்பட வேண்டாம். சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நேரம் இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் போயிட்டு அப்புறமா வரேன். இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு யாரும் நினைக்காதீங்க. என்கிட்ட மாட்டிக்கிட்ட யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. இந்த காலகை என்கிட்ட மாற்றவங்களுக்கு மரணம் நிச்சயம். அது கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு புரியும். புரிஞ்சுதா? கோபி சொன்னதை நம்ம கேட்டிருக்கணும். அருவில தண்ணி குடிச்சதுனால தானே நாம மயக்க போட்டு விழுந்தோம். இப்ப இவன் கையில மாட்டிக்கிட்டோம். நாம எங்கேயாவது ஓடி தப்பிச்சு போயிட்டா என்ன? ஆமா, நாம இங்க இருந்து ஓடிடலாம். வேற இடத்துக்கு போயிடலாம். வாங்க. ஐயோ, நான் அங்க போறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன். காலகேயன் கண்ணில் படாம உங்க நண்பர்கள் கிட்ட போக முடியாது. எதுவா இப்ப நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் மயச்சத்தான். சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரை காலகேயன் என் நண்பர்களை எதுவும் செய்ய மாட்டான். சூரியன் அஸ்தமிச்சா அவன் ஒரு பயங்கர மிருகமா மாறிடுவான். அப்போ இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி உங்க நண்பர்களை காலகேயன் கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டாமா? என்னால அதை தான் பண்ண முடியாது. இன்னும் ஒரு தடவை சூடாமணி தொலைஞ்சு போச்சுன்னா பூமியில நான் இருக்கிறது பிரச்சனை ஆயிடும். அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் வழி? காலகேயனோட மோதி அவனுக்கு நான் ஆகாரமாகி உங்க நண்பர்களை காப்பாத்த எனக்கு அனுமதி கொடுங்க. அவனோட ஆகார கூட்டத்துல இன்னும் ஒண்ணு சேருமே தவிர வேற எதுவுமே ஆகாத மாய்ச்சாதான். உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதா? என்னோட நண்பர்கள் என்ன ஒரு பெரிய அக்னி பரீட்சையில இப்ப மாட்டி விட்டுட்டாங்களே மாய்ச்சாதான். இன்னும் தாமதமானா என்னதான் செய்யலான்னு இருக்கீங்க? கடவுளோட விதி இதுதான்னா அப்படியே நடக்கட்டும். மூணு மணி ஆயிடுச்சு. சூரிய அஸ்தமனம் ஆனதும் அவன் வந்துருவான். யாரையாவது ஒருத்தரை கண்டிப்பா சாப்பிட்டுருவான். இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது? இங்க இருந்து எங்க போனாலும் அவன் கிட்ட மாட்டிப்போம். இத சாப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்க. எங்களுக்கு வேண்டாம். சாப்பிடணும். ஒரு ஆளை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கிறது இந்த
என்னோட வழக்கம். எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க. அங்கிள், எங்களை எதுவும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க. யாராவது ஆகாரத்தை வேணான்னு சொல்லுவாங்களா? யாரது? நீ யாரா இருந்தாலும் மறைஞ்சிருக்காம என் முன்னாடி வா. நீ யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நீ இரையாக போற.